ஆக்ட்ரஸ் சரண்யா மேம் வாங்க மேம் மேடை கலைக்கிறோம். ஹாய் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடக்ஷன் ரீனா ஃபைரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுவோடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவா நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லோரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி, கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும் எல்லா சீன் நடிக்கும் போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது. எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார், இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படிம்பார். நான் சொல்லுவேன், அந்த சீன் என்ன வரும், அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள், அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. நிறைய படங்கள், நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். Music is amazing and big congrats to you. So Pappu, you also நம்ம நல்ல scenes பண்ணியிருக்கோம், நிறைய தமாஷ் scenes பண்ணியிருக்கோம். Waiting to see all that. Charlie sir, very nice working with you. So இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், பாரதி I should say, where is பாரதி, thank you so much. அவர் வந்து such a beautiful coordinator. அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை, லங்கேஷ், சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ஹீரோ and the heroines, all of you, lots and lots of success and lots of years of happiness and prosperity. Thank you so much. Thank you. Thank you ma'am. Thanks a lot. And up next I would like to welcome stunt master Om Prakash avargal, choreographer Bobby avargal and sound mixer Harish avargal on stage please. Sound mixer Harish. Yeah. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு இதெல்லாம் பேச வராது, ஆல்வேஸ் பிகைன் த கேமரா. பட் ஆனால் இந்த படம் டே பிகினிங்லேருந்து ராகவ் பிரதர், சதீஷ் இந்த படத்தை வந்துட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ண சொல்லி நான் கதை கேட்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஃபோனில் தான் ராகவ் என்கிட்ட பேசினார், இந்த கதையை பற்றி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட் ரசிகன் இல்லையா. பிகினிங் ஃப்ரம் த டே ஃபஸ்ட்லேருந்து இந்த படத்துக்கு நான் சொல்லுவேன், யூ கோயிங் டு பி வாண்டட் டைரக்ட் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்க போகிறீங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இந்த படத்தில் ஒரு பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த கதையை நான் கேட்டதுலேருந்தே நான் எக்ஸைட்டாக இருந்தேன். அப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன், அங்கே ஒரு மேக்கிங் இருந்துச்சு. பாபு சார் உங்கள் ஒர்க் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு சார். ஸோ ஒரு சாங் எடுத்தோம், எல்லோரும் டே கணக்காக எடுப்போங்க, நாங்கள் ஹவர்ஸ் கணக்கில் தான் உள்ளே போனோம். அது இப்போலாம் சமீபமாக அப்படி தான் போகுது. ஸோ சதீஷ் இந்த படத்தை பற்றி எனக்கு சொல்லி என் மைண்டில் ரொம்ப ஏற்றிட்டா. அப்புறம் நான் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுட்டு. சுரேஷ் சார் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை தயாரித்து எங்களை மாதிரி இத்தனை பேர் டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கொடுக்க ரொம்ப சந்தோஷம். தென் ராஜு பிரதர் ரிகல்ஸலே இல்லாமல் வந்து ஆடினீங்க, அந்த அளவுக்கு தைரியமா. ஆனால் சூப்பர். நம்ம என்ன சொல்கிறோமோ அதோடைய உள்வாங்கி ஆஸ் அ டெக்னீஷியனாக நம்ம சிலவங்க டெவலப் பண்ணுவாங்க, சிலவங்க கம்மியாக பண்ணுவாங்க. பட் அந்த மீட்டர் பிடிச்சி பண்ணாங்க.
பாபியா டைம்லாம் கொடுக்கல, அப்படியே ஓகே அடிச்சுட்டு போயிட்டோம். தென் சார்லி சார், நான் உங்களுக்கு ரசிகன் சார், ஆச்சாரியா மேம், தென் ஆல் த டெக்னீஷியன் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. பட் நேற்று என்னால் வர முடியல. கட்டாயமாக சவுண்ட் இதை நான் பார்த்துட்டு நான் ரொம்ப இதோடைய சக்ஸஸை வந்துட்டு ஈகராக இருக்கேன் பார்க்கணுன்னு ராகவ் பிரதருக்காக. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். தென் பாரதி சார், பாரதி சார் சரணை மேம் சொன்ன மாதிரி த பர்சன் ஹூ, அதாவது அந்த டெக்னீஷியன்ஸ் அலைன்மெண்ட் பண்ணுறது, கொண்டு போகிறது, வர்றதுலேருந்து அந்த ஃபாலோ பண்ணுறது, எக்ஸ்ட்ரானரி ஒரு லைன் ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சதீஷ், உன்னுடைய வளர்ச்சி இன்னும் பெருசாக போகணும்னா நீ ஒரு தயாரிப்பாளராக நிற்கணும். அது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. கட்டாயமாக நிற்பேன். ஏன்னா நீ நிறைய பேர் ஏற்றி விட்டுட்டு இருக்க. உனக்கு ஒரு ஏணி இருக்கும். அது இந்த சினிமா அதான் சொல்கிறதா, இங்கே உண்மையாக இருந்தால் ஒரு வேலை நடக்கும். அது உனக்கு நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆஸ் அ ஃப்ரெண்டாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் தேங்க்யூ. சதீஷ் சார் அண்ட் டைரக்டர், கேமராமேன் சார், பாக்யா சார், தேங்க்யூ. ராஜுவை பற்றி ஒரு உண்மையை சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், ஸ்டண்ட்டே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டண்ட்டே வராது மாஸ்டர் அப்படின்னு. என்ன சார் யார்கிட்ட இந்த பாண்டிய மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங்லாம் போயிடாது, ஸ்டண்ட்டே தெரியாதுன்னா ஆனால் ட்ரைனிங் போய்க்கிறாராம். சரி சார் சொல்லிட்டு ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரியலி ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ ஆக்ஷன் சூப்பராக பண்ணார் சார். அது பெரிய விஷயம். ஆக்சுவலாக வந்து பஞ்சஸ் குத்த தெரியாது, கிக்ஸு சரியாக வராது. அவ்வளோ அழகாக நீட்டாக 1 டேல எடுத்தோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். சார்லி சார் சட்னி சாம்பாரில் ஒர்க் பண்ணோம். எல்லாருக்கும் நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற மாதிரி சார். தேங்க்யூ சார். யாருன்னா போயிட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அவர்கள். டிஓபி பாபுகுமார் அவர்கள் அண்ட் எடிட்டர் ஜான் ஆப்ரஹாம் அவர்கள் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். நான் தேங்க்ஸ் சொன்னேன்னா அவங்க சொன்ன ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது யூஸ்வலாக பண்ணுற ஒரு விஷுவலாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொன்னார். அது மாதிரியே டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், அதை ஃபாலோ பண்ணி பண்ணது தான் ஃபஸ்ட் டைம் மேடை ஏறுறேன். ஸோ அதுதான் பேசுவேன். ஸோ எல்லா தேங்க்ஸுமே வந்து ராகவ் சாருக்கும், ப்ளஸ் வந்து யூபி நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ளஸ் வந்து பாரதி அண்ணன் எனக்கு இந்த படத்தை கம்மிட் பண்ணார். அவர் தான், அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ப்ளஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் இவ்வளோ தான் பேசுவேன். ஸோ டேரக்டருக்கு இன்னும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ரொம்ப நன்றி. நிமேஸ்கே ப்ளஸ் அண்ணன் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு, எல்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் சும்மா சார் பன் பட்டர் ஜாம்னா சொல்லிட்டு போங்க சார். வாங்க சார். சார் சும்மா நாங்கள் எல்லாம் ஒரே டீம் தான். அது பேசுறது வராது கொஞ்சம். அது 2-3 பாயிண்ட் எழுதி எடுத்துட்டு வந்து அதுவும் ஸோ வந்து நான் எடிட் பண்ணிட்டேன். இந்த அற்புதமான டீமில் நானும் ஒரு ஆள்ன்றதுல ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. படித்தப்போ நல்லா இருந்துச்சு. சரி இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னோடனே ப்ரொடியூசர் வந்து யூஎஸில் இருக்கார் அப்படின்னாங்க. அது கொஞ்சம் ஃபஸ்ட்டே ஒரு பயம் வந்துச்சு. சரி அவர்கிட்ட என்ன பண்ணலாம், சேலரி பேசுறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. டைரக்டர் அப்பயே என்று சொன்னார், கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுவார், அதனால கொஞ்சம் ஒரு பிளான் பண்ணி கேட்டுங்க. சரி அவர் ஃபாரினில் இருக்காருனால எப்படி டாலர் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் நான் ஒரு அமௌண்ட்டு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. அது அப்பயே எனக்கு இல்லை சார் கொஞ்சம் இல்லை ஜான் நீ உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை ஆமாம் சார். இல்லை அப்படி இல்லை சார் கொஞ்சம் கம்மின்னா கூட இல்லைங்க அவ்வளோதான் சேலரி எடிட்டர்ஸ்க்கு அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. இல்லை வந்து பூஜை போடுறதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்குது எடிட்டருக்கு. இப்போ இந்தியாவிலலாம் அவ்வளோதான் தராங்களா அப்படின்னாரு. அது தரதே பெரிய விஷயம் சார் அப்படின்னு.
இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கேட்டதுக்கு நான் டபுள் தரேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேருந்து ஃபுல்லாகவே அவர் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டாரு. இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி என்ன தேவையோ அதை வந்து நிறைவாகவே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது ஒரு மிகப்பெரிய திறமைசாலியாக அவர் வந்து ஃபாரினில் வேறு படம் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் நமக்கு கிடைச்சிருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு அவர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்புறம் டைரக்டர் ராகவ் சாரை பற்றி 2 வார்த்தை சொல்லணும். அவர் எப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவாக இருப்பார். நம்ம ரொம்ப எப்பயுமே ஒரு எடிட்டருக்கும் டைரக்டருக்கும் பெரிய சண்டை நடக்கும், அடிக்கடி வெட்டு குத்துலாம் நடக்கும் ரூமில். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஏன்னா ரொம்ப கிளியராக இருப்பார், ரொம்ப கம்மியாக ஷார்ட் எடுப்பார், எது தேவையோ அது மட்டும் இருப்பார். நிறைய சிங்கிள் ஷார்ட்ஸ் இருக்கும். அது ஒரு வகையில் எனக்கு பெரிய ப்ளஸ். ரொம்ப கஷ்டப்படாமல் கூட வேலை செஞ்சால் ரொம்ப புரிஞ்சுப்பார். ஒரு விஷயம் நம்ம சொன்னால் கூட இன்றைக்கி போய் யோசிச்சுட்டு அப்போ இல்லைன்னுப்பாரு, அப்புறம் போய் யோசிச்சுட்டு இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டுன்னுவார், இல்லை அவர் சொன்ன வழிக்கு நம்ம வந்துடுவோம். ஏதோ ஒரு ஆரோக்கியமான விவாதம் எங்களுக்குள்ள இருக்கும். ரொம்ப நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சூப்பர்வான டைரக்டர். சில டைரக்டர்கள் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நான் வியந்து ஒர்க் பண்ண டைரக்டரில் ஒருத்தர் கேஸ் வைப்பேன் சார். அவர் படங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அந்த ஷார்ட்ஸ் இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது, தேவையில்லாத எந்த விஷயங்களும் இருக்காது. அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு டைரக்டர் ஆகும், என்ன ஷார்ட்ஸ் தேவையோ அது மட்டும் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸே இருக்காது. நமக்கு ஒரு க்ளோஸ் தேவைன்னா அது மட்டும் இருக்கும், வேறு எதுவுமே எடுத்துருக்க மாட்டார். அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் கூட ஒர்க் பண்ணது. தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு அற்புதமான டைரக்டர் அவர். அப்புறம் ஹீரோ சார், நான் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்தோன்னே எனக்கு அவர் யாருன்னெலாம் தெரியாது. நான் வந்து ஏன்னா டிவிஸ் நிறைய பார்க்குறது கிடையாது ஃபஸ்ட்டு, உண்மையாக சொல்லணுன்னா. அப்புறம் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்தோன்னே டைரக்டர் ஃபோன் பண்ணார் எனக்கு, எப்படிங்க இருக்குது அப்படின்னா, சார் அவர் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுறாருங்க, வேறு லெவலில் ஒரு. ஏன்னா நான் நிறைய புது ஹீரோஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருப்போம். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து நிறைய பார்த்துருப்போம். அந்த ரஷ் வந்து மெக்கானிக் மாதிரி இந்த பிரித்து போட்டு பண்ணுற வேலைன்றதுனால ஸோ நமக்கு தெரியும். ஒருத்தங்க வந்து நீங்கள் பார்க்குற படத்தில் இருக்கிறது வேறு இருக்கும், நிறைய பிஹைண்ட் த சீன் நிறைய இருக்கும் ரஷஸில். ஸோ ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் சீன்ஸை எப்படி ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்றது வந்து அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ அப்பயே நான் சொல்லிட்டேன் டைரக்டர், அவர் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வருவார் ஃப்யூச்சரில். அவர் வந்து சரியான பாதையில் போனார்னா வேறு மாதிரி நிறைய பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் வந்து அடுத்த ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ. அப்புறம் எல்லாருமே இதில் என்னென்னா எல்லாருமே போட்டு நடிச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரேம் எடுத்திங்கன்னா எல்லாருமே லெஜெண்ட்ஸாக இருக்கிறாங்க. சார்லி சார் என்னுடைய மிகப்பெரிய, நான் அவருடைய ரசிகன் சின்ன வயசுலேருந்தே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க, 4 பேரும் போட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க. அது செலக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரஷஸ் வந்து. ஸோ இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையட்டும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ.